பிரமாதமா இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இந்த காட்சிகள் ஏதோ ஹாலிவுட் படத்தில் இடம்பெற்ற உருக்கமான சினிமா காட்சி அல்ல. இஸ்ரேலுடனான போரில் கடுமையாக பாதிக்கப்பட்ட காசாவில் உணவுக்கு வழியில்லாமல் வீதிகளில் நிற்கும் லட்சக்கணக்கான மக்களின் அழுகுரல்கள்தான் இது. காசா மீது உலகின் பணக்கார நாடுகளின் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை இஸ்ரேல் கொன்று குவித்தது. தற்போது அதைவிட கொடிய ஆயுதமான பட்டினி தாக்குதலை காசா மக்கள் மீது இஸ்ரேல் நிகழ்த்தி வருகிறது. இஸ்ரேலின் ஆயுத தாக்குதலால் காசாவின் மருத்துவ கட்டமைப்பு முற்றிலும் சிதைந்துள்ளது. இதனால் மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் குடிநீர் இணைப்புகள் முற்றிலும் சீர்குலைந்து சுகாதாரம் சீர்கெட்டுள்ளதாகவும் விரைவில் காசா தீவிர பஞ்சத்தை சந்திக்கும் என்று அமெரிக்க அரசின் அமைப்பு ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்கள், வயதானவர்கள் என வயது வித்தியாசம் இன்றி பலருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலைமை மேலும் மோசமடையும் என்று கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் இஸ்ரேலின் மோசமான போர் தந்திரம் மறைந்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். எதிரி நாட்டு மக்களை ஆயுதம் கொண்டு தாக்காமல் பட்டினி போட்டு சாகடிக்கும் முறையை இஸ்ரேல் கையாண்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காலை, மதியம், இரவு என 3 வேளையிலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இன்றி காலி கிண்ணங்களுடன் உணவு வழங்கும் மையங்களை நோக்கி படையெடுக்கின்றனர். அங்கு மணிக்கணக்கில் காத்திருந்து உணவு வந்தவுடன் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு உணவை கையேந்தி வாங்கி செல்கின்றனர். குழந்தைகள் பலர் அழுது கொண்டே உணவுக்காக பாத்திரங்களை நீட்டுவது காண்போரை பதற வைக்கிறது. அது குழந்தைகள் பட்டினியில் இருப்பதன் கோர முகத்தையும் காட்டுவதாக அக்காட்சிகள் அமைந்துள்ளன. இவ்வாறு பசியை போக்குவதற்காக போராடி உணவு பெறுவதே இம்மக்களின் அன்றாட வாழ்வாக மாறியுள்ளது. பல பெற்றோர்கள் தனக்கு உணவில்லை என்றாலும் பரவாயில்லை, தன் குழந்தையை பட்டினியிலிருந்து எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என எண்ணி தினம்தோறும் துடித்து கொண்டு வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பசியை போக்க திண்டாடி வருவதாக தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் 500 லாரிகள் என்ற அளவில் வந்து கொண்டிருந்த உதவி பொருட்கள் தற்போது வெறும் 12 லாரிகளில் மட்டுமே காசாவின் வடக்கு பகுதிக்கு உதவி பொருட்கள் செல்வதாகவும் கூறுகின்றனர். லாரிகளில் காசாவுக்கு வரும் உணவுப் பொருட்களை எல்லையிலேயே இஸ்ரேலிய ராணுவம் தீவிர சோதனை செய்வதாகவும், சோதனை என்ற பெயரில் மணிக்கணக்கில் லாரிகள் காத்திருப்பதால் உணவுகள் கெட்டுப்போவதாகவும், சில நேரங்களில் லாரிகளில் உள்ள பொருட்களை இஸ்ரேல் திருடி சென்று விடுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இஸ்ரேல் போர் ஆயுதமாக பட்டினியை பயன்படுத்துவதாக சில மாதங்களுக்கு முன்பு சர்வதேச நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. ஆனால் நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டை இஸ்ரேலிய அதிகாரிகள் மறுத்தனர். காசாவின் வடக்கு பகுதி விரைவில் தீவிர பஞ்சத்தை எட்டும் எனவும், மருத்துவம், உணவு, ஊட்டச்சத்து குறைபாடு என அப்பகுதி மக்கள் மேலும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் 2 to 15 பேர் வரை காசாவின் வடக்கு பகுதியில் பட்டினியால் உயிரிழப்பார்கள் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். உலகில் சிறிதேனும் மனிதநேயம் இருந்தால் காசாவின் குரல்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்பதே காசா மக்களின் மனநிலையாக உள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.